குட் மார்னிங். தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என் ஒய்ஃப் இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி செய்து கொடுத்துருக்கா வித் கிறிஸ்பி தோசை. கிறிஸ்பி தோசைனா இப்படி சவுண்ட் வரணும், வருதுங்களா? இதுதான் கிறிஸ்பி தோசை. ஷீ இஸ் அமேசிங் பியூட்டிஃபுல். அவள் சமைக்கிறதுக்கு இணை யாருமே இல்லைங்க. எங்கள் அம்மா, என்னை வளர்த்த அம்மா, அவங்களெலாம் கூட மிஞ்சிட்டாவ. ஏன்னா ஷீ குக் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். நிறைய குசின் சமைப்பா. நான் அவளுக்கு கற்றுருவேன், அவகிட்ட நான் கற்றுப்பேன். ஆனால் 2 பேரும் நான் தான் அவகிட்ட சண்டை போடுவேன், அவள் என்கிட்ட சண்டையே போட மாட்டாள். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்ல, அவள் எங்கிட்ட விட்டு கொடுத்து போயிடுவாள். அதான் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க பெரிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அவள் சண்டையே போட மாட்டாள், நான் சண்டை நிறைய போடுவேன். ஷி அண்டர்ஸ்டாண்ட் மீ. அதுதான் காதல். இல்லை கண்ணம்மா, வாய துறைய. ஆமா கூட மாமா மாதிரி சொல்கிறேன். ஆமாங்கன்னு சொல்றீ, மரியாதையா பேசுறிய. பாவம், மரியாதையெல்லாம் பேசவே மாட்டா. இதே வாடி போடின்னு கூப்பிட்டா, நாங்கள் லவ் பண்ண காலத்தில் வாடி போடி தான் கூப்பிட்டு இருக்கேன். திடீர்னுலாம் மாற்றிக்க முடியாதுல்ல. செம்ம டேஸ்ட் பண்ணுமா. எல்லாருக்கும் நன்றி. நிறைய விஷஸ் பண்ணுறீங்க, ரொம்ப வாழ்த்துறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, மனசார வாழ்த்துறீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவை கொடுக்குது. நான் ஏதோ ஒன்று செய்கிறேன், அதுக்கான பிராய்ச்சியத்தை நான் தேடுறவங்க கிட்டேருந்து. அவ்வளோதான். உட்காந்த இடத்துல நான் செய்ய முடிஞ்ச விஷயம் செய்கிறேன். இதுக்கான விஷயம் நாளைக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க எல்லாருக்கும், நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வந்துருச்சு எல்லா இடத்துலையும், யூடியூப்லாம் பார்த்துட்டு எப்படின்னு நான் செய்திருக்கேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.